மைக் ஆஃப்ல இருக்குது. உங்களோட மைக் ஆஃப்ல இருக்குது. வந்துட்டு நந்திக்கு. வந்துட்டு ம். ஹாய். ம். இதோட செகண்ட் கிளாஸா என்ன? ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? செகண்ட் கிளாஸ். செகண்ட் கிளாஸ். இன்னொரு சிஸ்டர் பொண்ணு வந்துட்டு நீங்க வேற. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே போட்டு வந்துட்டு. சரி. போன கிளாஸ்ல நாங்க எதுலேருந்து போகலாம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை பேசினோம். எங்களை பத்தி உங்களை பத்தி தெரிஞ்சு கொண்டோம், எல்லாம் செஞ்சோம். அந்த வகையில தான் இன்றைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணப்பட்டிருக்குது. உங்களுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லெவல்ல லாஸ்ட் பார்ட்ல இருந்து கொண்டு போறதாக பேசினோம். அப்படியா? ஓ. ம். ஹாய். அஹ், சரி, செகண்ட் லெவல்ல நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க மாட்டால் ஸ்டார்டிங் எங்களுக்கு குர்ஆனை ஓதுறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தேவை. ரைட். ஒன்று நாங்கள் சொல்லுவோம் அடையாளங்கள் அல்லது குறியீடுகள் என்று சொல்லுவோம். ரெண்டாவது எழுத்துக்கள். இது ரெண்டும் பேசிக்கலி குர்ஆனை நாங்க ஓதுறது என்றது நடக்கிறதுக்கு தேவை. ரைட். இதுல அதுல முதலாவது நாங்க இன்றைக்கு பார்க்க போறது ஃபர்ஸ்ட்டுக்கு அடையாளங்களை பத்தி பார்ப்போம். ரைட். இதை பத்தி அடையாளங்களை பத்தி பார்ப்போம். சவுண்ட் கேட்காட்டி சொல்லிக்கொள்ளணுமா? கடைசி விளங்கப்படுத்தி முடிஞ்ச போற சொல்லக்கூடாது. ஹைர். குர்ஆன்ல விஷயத்துல வந்து அடையாளங்கள் என்று சொல்ற பகுதி பெரும்பாலும் இந்த 11 அடையாளங்களோடு தான் பெரும்பாலும் காணப்படும். குர்ஆனை நீங்க ஓதுனீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான அடையாளங்கள் 12வதாக ஒரு அடையாளம் ஒண்டிக்கும். இப்படி இந்த அடையாளங்கள் தான் சுத்தி 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 வந்து கொண்டே இருக்கும். சரியா? இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு இந்த ஸ்கிரீன்ல காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது அடையாளங்கள் எல்லாம் இந்த பெயர்ல ஸ்கிரீன்ல இருக்கிற பெயர்ல உங்களுக்கு தெரியுமா? பத்தத்தைன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மரவாசி தெரியும், மரவாசி தெரியும். வெரி குட், கஷ்டம். குட் ஆன்சர். வெரி குட். கொஞ்சம் தெரியும். கொஞ்சம் தெரியா. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டைல் உண்டு, ஒரு சின்ன டெக்னிக் உண்டு. அது தெரியுமா? அது பெரும்பாலும் தெரியாதா இவனா? தெரி- தெரியா. ம். ஹை, பிஸ்மில்லா. நாங்க உங்களுக்கு இதை இதான் அந்த பிக்சர். இதுக்கு முன்னுக்கு காட்டின பிக்சர் இதுதான். நான் இதை பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. பேசிக்கலி இது மூணு தான் அடையாளங்கள்ற அடிப்படையான குறியீடுகள். இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். பத்தத்துன் ம். கஷ்டத்துன் லம்ம. ஆஹா. திருப்பி. பத்தத்துன் கஷ்டத்துன் லம்மத்துன். வெரி குட். இது மூணு உங்களுக்கு கிளியரா தெரியுமா? இதுக்கு முன்னுக்கு ஓ. சுவர் தானே? அல்லது ஓ. மறந்து இருந்துச்சு, ஞாபகம் வந்துச்சுதா, அல்லது அடிப்படையிலே தெரியுமா? எனக்கு தெரியும். தெரியும். சரி, அப்ப உங்களுக்கு அடுத்த விஷயம் லேஸ் ஆகும். பாருங்கோ. இது என்ன, இந்த அம்புக்குறி என்னதை காட்டுது? மேலே போட்டி அம்புக்குறி ரெட் கலர்ல இருக்குது. இது பத்தத்தின் கஷ்டத்தின் லம்மத்தின். நான் கேட்டு இந்த அம்புக்குறிய இந்த போட்டிக்கிற அம்புக்குறி என்னத்தை காட்டுது பாப்போமே. அது வந்து இது டபுள் பண்ணி ஓதுறது. சரி. நான் தெரியல. டபுள் பண்ணி இதை பத்தி இதுகளை பத்தி நான் கேட்கல. நான் இப்ப எங்க அம்புக்குறி போட்டிக்கிறேன் கண் விளங்குது இல்ல, பெரிய பிரச்சனை. இந்த இதுகளை பத்தி நான் கேட்கல. நான் ஆ, கேட்டது எங்க? நான் கேட்டது ஒன்றே ஒன்று. எங்க இப்ப அம்புக்குறி வந்திக்குது?
அங்க மேல. மேல அதை பத்தி தான் கேட்டேன். ஏன் அந்த அம்புக்குறி எப்படி வந்திக்குது, ஏன் வந்திக்குது, அல்லது என்ன விலங்கு அந்த அம்புக்குறியில? இந்த அம்புக்குறி என்ன காட்டுது? என்ன சொல்லுகி? அடிப்படைன்னு ஆ சொல்லு. சவுண்ட் கேக்குது இல்லையா? என்ன பிரச்சனை? கேக்கு கவரேஜா? கேக்கு. நமக்கு சவுண்ட் கையிலாகி தெரியா. ஓ ஓ, ஸ்டாண்ட்ல வச்சு. விலங்கல்ல. ஸ்டாண்ட்ல வச்சு இது. ஓகே. அப்ப கொஞ்சம் நீங்க முன்னுக்காய் பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் காணா கேட்டுக்கொள்ளும். சரி, ஆ, அடிப்படை என்று சொன்ன என்ன விஷயம் என்றால், இது மூணும் தான் அடையாளங்களினுடைய அடிப்படையான குறியீடுகள். அடையாளங்களினுடைய அடிப்படை. பேசிக்கான குறியீடுகள் இதான். ஃபத்ஹத்துன். லம்மத்தன். ஆஹா. கஷ்டத். ரெண்டாவது கஷ்டத்தின். அதுதானே பாத்தீங்களா? அது கூட தெரிய மாட்டேங்குது. மார். திருப்பி சொல்லுங்க என்ன. பச்சத்துன். கஷ்டத்துன் லம்மத்தன். ஆ குட். அப்ப இந்த அம்புக்குறி என்னத்தை சொல்லுது என்றால், இந்த ஃபதஹத்துன்ல இருந்து தான் ஃபத்ஹத்தைனி வந்துள்ளது. கஸ்ரத்துன்ல இருந்து தான் எது? கஸ்ர கஷ்டத்தை கஸ்ரத்தைன் வந்து இது. லம்மத்துன்ல இருந்து தான் லம்மத்தைனியும் வந்திக்கு. வந்திருக்கிறது. என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? இது அது ஆண் ஆண்டோதுனா இது பச்சத்தைன் வந்தா அண்ணன் ஓதணும் அது. சரி. குறியீடுகள்ல என்ன வித்தியாசம்? நம்ம உச்சரிப்பை புரியுது. கேட்கணும். புரியுது. ரெண்டு கோடு வந்தீரு. வெரி குட். பனியர் பச்சைன்ல பனியர் ரெண்டு கோடு வந்தது. ம். நம்ம தேன்ல வாவோட இன்னொரு துண்டு ஒன்று வந்து. சரி. அது வாவல்ல, வாவல்ல. லம்மத்துன்னுக்கு வாயில். நாங்க ஒரு அடையாளத்தை போடுவோம். அந்த அடையாளத்தை நாங்க தலைகீழா போட்டு போட்டோம் என்றால் அது டபலா வந்திக்கிற. சரியா? சரி. ஓ, ஆ டபுள் கோடு வந்திக்கிறது. அப்ப துன் எண்டுகிறது, கணக்கெடுக்கணும். துன் எண்டுகிறது, தைன் என்று மாறுற நேரத்துல என்ன நடக்குது? டபுள் ஆகும். அதான் தியரி. டபுளா. ஆ, துன் என்றது தைன் என்று வருகின்ற சந்தர்ப்பத்துல எல்லாமே டபுளா. டபுள் ஆகும். ட- டபுள் ஆகினா நீங்க எல்லாத்தையும் தைன் 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 என்று மாத்திக்கிறணும். அதான் இங்க உள்ள ம், ஸ்பெஷல். சரியா? அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. சரி, இப்ப மூணாவது கென்சிட்டு வரும். இந்த கோடு என்னதை காட்டுது? மேலே இருக்கிற அம்புக்குறி. நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் 40 பேர் பலியான துயரம். கூட்ட இது நெரிசலில் வந்து சிக்கி 9 குழந்தைகள், 17 பெண்கள், 14 ஆண்கள் உயிரிழந்து பலியானார். இ- என்ன சவுண்ட் சவுண்ட் கேக்குது இல்லையே? என்ன காட்டுது மூணாவது அடையாளம்? தென்ல இருந்து வந்திக்குதுண்டா. வெரி குட். அந்த கண்டுபிடிக்கிறீங்க தான் தேவை. ஃபத்ஹத்துன்ல இருந்து தான் எது வந்து இது? ஃபத்ஹு பத்து. அது மத்து. என்ன நடந்துக்கு அடையாளத்துக்கு? இங்க கொஞ்சம் சரிவாய்க்கிறது, இங்க எப்படி வந்துக்குது? நேரம் வந்தது. ம். கஸ்ரத்துன். அது கஷ்டத்துன் வந்து அதே தன் பனி வந்தது. நேரம் சரிஞ்சு வந்தது. சரியா வந்துச்சு. சரி. மூணாவது லம்மத்துன். அது தலைகீழ வந்தது. வெரி குட். அப்ப பேர்ல எடு மாறுது துண்டது. மத்து. துண்டது மத்து என்று மாறுது. இப்ப விளையாட்டா எப்படி நாங்க பேரை கண்டுபிடிக்கிற ஈஸின்னு சொல்லி. ஓ, சரி. இப்ப பாருங்க, ஷத்தும் சுக்கூனும் அது ம், இதோட சம்பந்தப்படுறல்ல. ஷத்து சுக்கூன் இந்த பேர் ரெண்டும் தெரியுமா எப்படி? ஆ, தெரியும். தெரியும். நீ சில பேரை பாத்தீங்கன்னா அல் ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க அப்படியே சொல்லி பழகிறீங்க.
இல்ல அக்கு சத்துன்று பண்ணிட்டு சுக்குன்று. கஸ்ரா பத்ஹா லம்மான்னு சொல்ற இல்லையா உண்டுக்கும் நீங்க எங்க அவோ சொல்ற. எங்க செல்ற அதான் கேள்வி இப்ப எதுக்கு செல்ற பத்ஹான்னு சொல்லி துன் அது அவளுக்கு ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன். அதுதான் பாத்தீங்களா 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 அங்கதான் நான் பெரிய பிரச்சனை ஃபத்ஹாங்கிறது இது மூணுக்குமான ஒரு பொதுவான பெயர் நீங்க ஃபத்ஹான்னு சொன்னா மூணுல ஏதாச்சும் எதுவும் வரும் ஏன்டா மூணுலயுமே ஃபத்ஹான்னு சொல்லிக்குது பாருங்க இதா ஆ ஆஹ் கஸ்ரான்னு சொல்ல பாருங்க இது மூணுலயும் கஸ்ரான்னு சொல்லிக்காண்டு ஆ லம்மாண்டு பாருங்க இதுல மூணுல மீகாண்டு ஓகே. அப்ப உங்களுக்கு இதுக்கு பின்னால ஃபத்ஹான்னு சொல்லி இதுக்கு மட்டும் சொல்ல இயலாது இதுக்கு ம் மட்டும் சொல்ல இயலாது இதுக்கு மட்டும் சொல்றது பிழை ஃபத்ஹத்துன் என்று நாங்க சொல்லணும் சரி. சரியா எப்படி கண்டுபிடிங்க வாங்கிட்டா இப்ப ஆ உங்களுக்கு ஒரு பெரிய ஒர்க் கொண்டு எத்தனை பாக்ஸ் இதுல ஆ, ஒரு 20. முடிஞ்சு ம், தீர்த்து 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 சரி மீட்டு போங்க மீட்டு போங்க அவன் கிளாஸ் இது வரணும் நல்ல வேணும் எல்லாத்தையும் ஓதி கொடுத்து வரணும் போ கிளாஸ் மீட்டை இது இல்ல மீறிச்சு 2. 21 இப்ப நான் உங்களுக்கு பேசின அடையாளங்கள் ஒரு சிஸ்டத்துல இப்படி ஒவ்வொன்றா வரும் அன்றைக்கு உங்கள்ட்ட கேட்கல கேட்கறது பொருத்தம் இல்லைன்னா உங்களுக்கு சிலதுகள் தெரியும் தெரியாதுன்னு சொன்னதால இப்படி ஒரு சிஸ்டத்துல வந்து கொண்டு நான் ஒவ்வொன்றா போடல அதுக்கே ஒரு டைமிங்ல வரும் அது இந்தாக்கி எங்கட மவுஸ் எங்கட மைக் இந்தாக்கி எங்கட பென் இந்தாக்கி எங்கட பெண்ணுக்கும் வாரத்துக்கும் சம்மந்தம் இல்லை ரைனா அதாவது பாட்டில் வந்து சேரும் நீங்க என்ன செய்யணும் என்றால் இல்லைன்னு சொன்னேன் அபி மிடாய் நீங்க என்ன செய்யணும் என்றால் ஷமா இந்த பாக்ஸை நீங்க ப்ரிப்பேர் ஆயிட்டு வரணும் பாடம் ஆயிட்டு வரல ரெடி ஆயிட்டு வரணும் எதுக்கு ரெடி ஆகணும் சொல்றதுக்கு. சொல்றதுக்கு இதுல நாங்க நீங்க 19 சரி எடுத்தா தான் இந்த பாடத்துல நீங்க பாஸ் 21 பாக்ஸ் தானே ஓ ஆ என்ன அப்படின்னா சொல்லணுமா? அப்படின்னா அடுத்த ரெண்டும் என்ன அடுத்த 2. அடுத்த ரெண்டுல பிழை விடலாம் உங்களுக்கு மிஸ் ஆகலாம் தவறாகலாம் என்றதுக்கு வச்சு சரியா இப்ப நான் சொல்ல போறேன்னு உங்களுக்கு நாங்க எப்படியெல்லாம் பிழையை கண்டுபிடிப்போம்னு சொல்லி நீங்க சொல்றதுல நாலு நாலு வகையான பிழையை நாங்க அடையாளப்படுத்துவோம் பிழைன்னு சொல்லி முதலாவது நீங்க வார உண்ட தலைகீழா மாத்தி சொன்னீங்கன்னா அது பிழை உதாரணத்துக்கு இப்ப வார லம்மத்துன் நீங்க லம்மு மத்துன்னு சொன்னீங்கன்னா அது பிழை இல்லைங்க நான் சொன்னது ம். ஓ வார உண்ட சொல்லுங்க தலையில ஆ சொன்ன. வேற ஒண்ணா சொன்னீங்கன்னா அது பிழை சரிதானே இது ஆ, ரெண்டாவது ஒரு பாக்ஸுக்குள்ள ஒன்று தான் சொல்லணும் இப்ப வாரது ஃபத்ஹமதுன்னா ஃபத்ஹமது மட்டும்தான் வாயில வரணும் ஃபத்ஹமது இல்ல கஸ்டமது ஃபத்ஹமது கஸ்டமது இப்படி பாயே இல்ல அது பாஞ்சு அது பிழை ஆ, மூணாவது ஒண்ட உடைச்சு சொல்லப்படாது உதாரணத்துக்கு கஸ்ர தொன் லம்மா தொன் ஷத்து கஸ்ர தைன் இப்படி உடைக்க இயலாது உடைச்சா பிழை நாலாவது டிலே ஆகப்படாது என்ன டிலே ஆகுறண்டா ஒரு பாக்ஸ் கேட்டாரு. வருது உதாரணத்துக்கு இப்போ வந்து வாரது என்ன ஃபத்தஹ்மத் நீங்க ஃபத்தஹ்மத் எப்போ சொல்றீங்க இப்பதான் சொல்றீங்க ஃபத்தஹ்மத்னு சொல்லி ஆகவே இவர் பிழை இப்பதான் சொல்றீங்க லம்மு தைன் என்று சொல்றீங்க அப்ப இவர் ரெண்டும் பிழை இப்பதான் சொல்றீங்க என்னத்த ஃபத்ஹத்துன் என்று சொல்றீங்க ம் இதை சொல்றீங்க ஃபத்ஹத்துன் அப்ப இதெல்லாம் ஒட்டவாகவே விளையாகும் இந்த நாலும் நாளுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாம இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க என்றால் இந்த பாடத்திலிருந்து அடுத்த பாடத்துக்கு போகலாம் ம் என்ன செய்யணும் என்றால் ரெக்கார்டை கேளுங்கோ ரெக்கார்ட்ல இந்த நான் பேசி எல்லாத்தையும் கவனமா கேட்டுட்டு சவுண்ட் அவ்வளோத்தையும் நல்லா குறைச்சிட்டு இந்த சார்ட்டை நீங்க என்ன செய்யணும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ நான் சொன்ன பிழைகளுக்குள்ள மாட்டிக்கொள்ளப்படாது மாட்டினா என்ன செய்யணும் ரிப்பீட் திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் திருப்பி மாட்டினா திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி இப்படி ஃபுல்லாக ட்ரை பண்ணி பிழைகளை முழுமையாக இல்லாமல் ஆக்கிட்டு கிளாஸுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வரணும்
இது பேரோட சாட் இல்லையா? பேரோட இருக்கிற சாட் உங்களோட ரெக்கார்டிங்ல நீங்க ரெக்கார்ட் கேட்குறானே. ரெக்கார்டிங் யூடியூப்ல இருக்கு. எஸ். வேற எங்க இருக்கிற? எங்களுக்கு வேற வழியில் உங்களுக்கு தாரதுக்கு. யூடியூப் தள்ளி இல்ல, தள்ளி போட்டல. யூடியூப் சொல்லி போறலையா? இல்ல. ஜூமோட சேர்த்து யூடியூபுக்கும் சேர்த்து பேக்கேஜ் இருக்கிறேன். நீங்க அதை போட்டுக்கொண்டா சரி, யூடியூப் சொல்லி போட தேவையில்ல. இப்போ ஜூம் பேக்கேஜ் போடணுமே நீங்க எப்படியும். ஓ. ஆ, ஜூமுக்கும் யூடியூபுக்கும் சேர்த்து பேக்கேஜ் ஒண்டிக்கிற அதான் நீங்க போடுவோங்க, அது லாபம் உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்? நீங்க யூடியூபை பார்க்காட்டிச்சாம உங்களுக்கு கிளாஸுக்கு வர நஷ்டம் உங்களுக்கு. பார்க்க போனான்னு சுத்தி தான் போடாம இருக்கு. கட்டாயம் பார்க்கணும், கிளாஸ்ல இருந்து நீங்க பார்க்க தானே வேணும். ஆ, இந்த கிளாஸ்ல படிக்கிற விஷயமா இல்லாத நீங்க உட்காந்து இப்ப நோட்ஸ் எடுக்கணும், ஒவ்வொரு நோட்ஸ் எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாட்டி பார்க்க இல்லாட்டி ஆ, ஆ. அப்போ உங்களுக்கு அநியாயமே அது. இப்போ நீங்க பார்த்தா தான் நாங்க சொல்லித்தார விஷயம், நீங்க கேட்ட விஷயம் உங்களுக்கு மறக்காம ஞாபகத்தில் இருக்கும். உங்களோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு உங்களுக்கு பிளேலிஸ்ட் திறக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கு சில யூடியூப் சேனல் திறக்கப்பட்டிருக்குது, உங்களோட நேம்ல நிற்கும் ஷமாட அந்த ஷமாட பேர்ல அப்படி இருக்கும். நீங்க போய் பார்த்தா தான் உங்களுக்கு விஷயங்களை படிச்சு கொள்ளலாம். ஆ. பார்த்தா நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ இந்த ஒர்க் எப்படி ப்ரிப்பேர் ஆக போனீங்க? இப்போ இந்த ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் ஆகாட்டி கொஞ்சம் நீங்க வர இந்த ஒர்க்கை நீங்க ப்ரிப்பேர் ஆகாட்டி உங்களுக்கு கிளாஸ்ல வரையிலாவே சில வேணா இந்த ஒர்க்கை ஆ. நீங்க சொல்லி பார்க்கலண்டா எப்படி உங்களுக்கு 100% நம்பலும் நான் பிழை இல்லாம சொல்லுவேன் அப்படின்டா வகி அல்லாட்டி வகி தான் இறங்கும் வேணா. ம். பிள்ளை இஸ்லாம் வந்து காதுக்குள்ள வகி தான் ஊதணும், அப்பதான் பிழை இல்லாம வரும். நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணி இல்லையே என்ன கட்டாயம் கேட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்க. ஆ. கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணுமா. ம். அஸ்ஸலாமு அலைக்கும்.